ஹாய் ஹலோ குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சாம்சங் என்னாச்சு, மேஜர் நியூஸ் எல்லாம் பார்த்துடலாம். டேரெக்டாக நம்ம வீடியோக்கு போயிடலாம். நிஃப்டி 12 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ். பேங்க் நிஃப்டி நல்ல மூமெண்ட், 482 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் க்ளோஸ். ஃபின் நிஃப்டி 175 பாசிட்டிவ் க்ளோஸ், சேம் அஸ் நிஃப்டி. சென்செக்ஸ் 28 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ். நிஃப்டி நல்ல மூமெண்ட். காலையில் மார்க்கெட் கேப் டவுனில் ஆரம்பித்தாலும் ஆனால் ஒரு நல்ல மூமெண்ட் இருந்துச்சு இன்றைக்கி நிஃப்டிக்கு. காலையில் கேப் டவுன் ரீசன் ட்ரம்போட யூஎஸ் டாரிஃப் நியூஸ் தான். அதனால் ஏஷியன் மார்க்கெட் மொத்தத்தில் ஒரு டவுனில் தான் ஆரம்பித்தான். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நின்ன டவுனில் இருந்து கிராஜுவலாக கொஞ்சம் மூவ் ஆச்சு. அப்படி நின்று சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் ஒரு லெவல் இருந்துச்சு. இன்றைக்கி நிஃப்டி ஹை 23,049. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த ரேஞ்சு பக்கத்தில் வந்து சஸ்டெயின் ஆகலை. அங்கே நின்று கொஞ்சம் டவுனில் க்ளோஸ் பண்ணிடுச்சு. நிஃப்டி க்ளோஸ் 22,032 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ். டவுன் இன்றைக்கி இருக்கிறதுல டவுன் போனது நிஃப்டி 22,840. இந்த ரேஞ்சு 22,800 நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சொல்லியிருந்தது. அது பிரேக் பண்ணலை. அதுக்கு மேலே தான் நெக் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நேற்று 4,000 crore எஃபிஐ வாங்கியிருந்தாங்க. அதுக்கு வேறு நியூஸ்லாம் இருக்குது, வர்ற இதில் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி ஹை போனது 49,628 பாயிண்ட்ஸ் ஹை போயிட்டு லோ வந்தது 48,804 போச்சு. அங்கேருந்து கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகி 49,087 க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃபின் நிஃப்டி பெரிய மூமெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய மூமெண்ட்ஸ் சொல்ல முடியாது, ஒரு மாட்ரேட் மூமெண்ட். 23,456 க்ளோஸ், 0.76% அப். பேங்க் நிஃப்டி 1% நியர் அபவுட் அப்பில் க்ளோஸ் பண்ணிட்டான். சென்செக்ஸ் நிஃப்டி மாதிரி தான், லைட்டாக ஒரு நெகட்டிவ், ஒரு 0.04% டவுன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி. ஆஃப்டர் ஏ லாங் பிரேக் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி. மிட் கேப் ஓரளவுக்கு பரவாயில்ல, 1.9% அப்பு. ஆனால் ஸ்மால் கேப் நல்ல மூமெண்ட் இன்றைக்கி, 2.36% அப்பில் க்ளோஸ் பண்ணி விட்டான். ஓகே, இன்றைக்கி அடுத்த எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்துருவோமா, என்ன பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக சேல் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் ஒரு 1,880 கோடிக்கு சேல், மோரல்லஸ் ஈக்குவல். எஃப்டிஐஸ் வாங்கிட்டாங்க. நேற்று ஏர்டெல்லோட பல்க் டீல் நடந்துச்சு. அதனால தான் எஃப்ஐஎஸ் ஒரு 4,000 கோடி நேற்று பையிங் காமிச்சிச்சு. நிஃப்டி பல்க் டீலிங் ஒரு 4% ஆஃப் ஸ்டேக் அவங்க ப்ரொமோட்டர், அதில் இருந்த ஏர்டெல் ப்ரொமோட்டர் குரூப்பில் இருந்தவங்களே தான் வாங்கிக்கிட்டாங்க. பல்க் டீலாக நடந்துச்சு. அதனால் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ், எஃப்ஐஎஸ் பாசிட்டிவ் காமிச்சிச்சு. மற்றபடி இன்றைக்கி யூஸ்வலி விற்கிறத விட கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ். அவர் 2 பாசிட்டிவா. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துலாம். மேஜர் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர். பாரத் எலக்ட்ரிக்கல் 3.6% டவுன். ஹிண்டால்கோ 2.4%. ஈச்சர் மோட்டார் 1.93, நியர் அபவுட் 2%. எல்டி 1.73. ஆக்சிஸ் பேங்க் 1.7. மேஜர் டாப் கெய்னர்ஸ் இவங்கெல்லாம். டாக்டர் ரெட்டி, டிசிஎஸ், இன்ஃபி, ஹெச்ஏஎல், அதானி இவங்கெல்லாம் இன்றைக்கி டாப் லூசர்ஸ். டாக்டர் ரெட்டி மட்டும் கிடையாது. டாக்டர் ரெட்டி 2.6 வந்தனால மேஜர் லூசரில் வந்திருக்கு. சிப்லா, சன் ஃபார்மா எல்லாமே நெகட்டிவ் தான். ஃபார்மா எல்லாத்துமே டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் நெகட்டிவ் தான். அது நீஜர் மூமெண்ட். நாளைக்கு இது கரெக்டாயிரும். நாளை கழிச்சு அந்த ரேஞ்சில் கரெக்டாயிரும். டாரிஃப் 25% போடுவாங்க அப்படின்னு சொன்னனால ஒரு ஜர்க், அவ்வளோதான். ஐடி செக்டர் இன்றைக்கி ஓவரால் டவுன் தான். டிசிஎஸ், இன்ஃபி மட்டும் இல்லை, எல்லாமே கொஞ்சம் டவுன் தான். ஹெச்யூஎல் டவுன். அதானி மேலே ஹிண்டன்பர்க் நியூஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல்
இதுலேருந்து செபிக்கு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதானி கௌதம் அதானி மேலெல்லாம் சம் கன்சர்ன் இருக்குது. அதுக்கு நீங்கள் வாரண்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறோம், 15 நாளுக்குள்ளே ரிப்ளை தரணும், இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் லா படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது கண்டினியூ ஆகும். அதனால் அதானி ஸ்டாக்ஸ் மொத்தத்தில் ஒரு டவுன் ஃபேஸிங்கில் தான் இருக்கும். நாளைக்கும் நாளை கழிச்சும் இந்த நியூஸ் ஒன்று செட்டில் ஆகிற வரைக்கும். கோல்டு நல்ல மூமெண்ட், ஃபெட் ரேட்டு டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு நல்ல மூமெண்ட் கோல்டில் இருக்குது. தென் அடுத்து என்னது மார்க்கெட் நியூஸ். நிஃப்டி மார்க்கெட் நியூஸ் பார்த்துருவோம். நிஃப்டி ஃபார்மா டவுன் 3%. வேறு என்ன ரீசன்? ஆனால் ட்ரம்ப் போட்ட பாம்பு தான். ஏர்டெல் பல்க் டீல், இது நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது. அப்புறம் டாலர் ஸ்டெடி ஆகுது, என் ஸ்ட்ரென்தன் ஆகுது. யுக்ரைன் வார் டவுன், காம்ப்ரமைஸ் பேச்சு போயிட்டுருக்கிறதுனால ஒரு மேஜர் பாசிட்டிவ் அது. இன்னும் டாலர் ஸ்டெடி ஆச்சுன்னா ஐடி ஃபார்மாக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்தியன் ருப்பி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பாக்கி இருக்கிற செக்டருக்கெல்லாம். அது மாதிரி டாட்டா ஸ்டீல் அவங்களோட ஒரு $500 மில்லியன் ப்ராஜெக்ட் ஒன்று நீட் போர்ட்டில் கவுன்சில் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் டாட்டா ஸ்டீலில் 2 நாளாகவே நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு கிராஜுவல் க்ரோத் தான் இருந்துச்சு சார்ட்டில். வேறு இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டீல் செக்டர், யூஎஸ் ட்ரேடு, வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லையா, இது அவ்வளோதான். நிஃப்டி சப்போர்ட் டெக்னிக்கலாக சார்ட்டு பார்த்துட்டு இது பார்த்துருவோம். எஸ், நேற்று வரைஞ்சி வச்ச அதே கோடு தான், இன்னும் அதுலேருந்து வேறு சேஞ்ச் இல்லை. இந்த ரேஞ்சிலேருந்து மேலே வரல, வந்துட்டு திருப்பி கீழே போயிட்டான். அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணால் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும். இது நிஃப்டியோட டே சார்ட். 15 மினிட்டில் பார்த்தோன்னா இன்றைக்கி காலையில் கேப் டவுனில் ஆரம்பித்தானா அங்கேருந்து கொஞ்சம் சஸ்டெயின், இன்றைக்கி பண்ண லோ அங்கேருந்து சஸ்டெயின் ஆகி கிராஜுவலி மேலே ஏற்றலாம். 2049 வரைக்கும் ஏற்றலாம். அங்கேருந்து செல்லிங். நம்ம இதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் செயினில் பார்த்தோன்னே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தாலே சடன் மூமெண்ட். இதெல்லாம் இருந்த இருப்பில் ஒரு 100 பாயிண்ட்லாம் அசால்ட்டாக இறக்கி விட்டாங்க. கால் ரேட்டிங் அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் சேஞ்சில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து அப்புறம் ஒரு சின்ன அப்படிங்க மெதுவாக இறக்கி ஒரு கிராஜுவலி நேற்றை விட கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும் 1 ஹவர் இல்லை டே கேண்டில். இதில் 2ல் ஏதாவது ஒன்று க்ளோஸ் பண்ணணும்னா 2மே நடக்கலை. 1 ஹவரும் க்ளோஸ் பண்ணலை, இதுவும் க்ளோஸ் பண்ணலை. ஓகே, டே கேண்டிலும் க்ளோஸ் பண்ணலை. அது ஒரு க்ரூசியல் ரேஞ்ச், அதனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். லோடிங். எஸ், பேங்க் நிஃப்டி டே கேண்டில் அந்த ரேஞ்சை இன்னும் டச் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட். இன்றைக்கி நல்ல ஒரு பிக் கேண்டிலாக ஹேமர் பேட்டர்ன் போட்டு பாஸ் பண்ணி மேலே போயிட்டுருக்குறான். இந்த ரேஞ்ச் இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ், டே கேண்டில் க்ளோஸ் வச்சா நிஃப்டி பொசிஷனை, பேங்க் நிஃப்டி பொசிஷனாக தான் நமக்கு ரிவர்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சிமிலர் ஒரே பேட்டர்னாக தான் இருக்கும். எஸ், ஆல்மோஸ்ட். ஃபின் நிஃப்டி பரவாயில்ல, கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டான் இந்த ரேஞ்சுக்கு. இந்த ரேஞ்சு வந்திருக்கு, பக்கத்தில் வந்துட்டான். இந்த ரேஞ்சை நீ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா போகும். நிஃப்டி இன்றைக்கி இவ்வளோ வாலட்டிலிட்டி இருந்துச்சு. ஆனாலும் ஸ்மால் கேப் அந்த ஸ்டாக்லலாம் நல்ல மூமெண்ட் இருந்ததுனால பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துச்சு. டே ஹையை விட பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருந்தோம்.
காமிக்கிறேன். ஸ்டாக்கு 2-3 எடுத்து வச்சுருக்கிறேன். விக்ஸ் இன்றைக்கி டவுன் நல்ல 1.6%, 15 அண்டர் 16 வந்துச்சு. இது இன்னும் கம்மியாகணும். ஒரு 14 to 15 இருந்தால் நல்ல மூமெண்ட்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்ட்ராடே நம்ம பார்த்துருவோம். இன்ட்ராடே நான் காலையில் லைவில் கொடுத்துருந்தேன். லைவில் சொல்லியிருந்தேன், இது நடக்கும், இது நடந்தால் இது நடக்கும். எஸ், எப்போது கரெக்டாக இது எத்தனை மணி? 9:45 சொன்னது. அப்போவே இதை சார்ட்டை பிளாட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டே ஹையை பிரேக் பண்ணி போயிட்டான், 50 minutes க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா மேலே ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு சார்ட்டு கொடுத்துருந்தேன். அதையும் தாண்டி போயிடுச்சு. நம்ம இதை அட்டன் பண்ணுறதுக்கே 1.5 தாண்டிடுச்சு. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் கன்சல்டேட் பண்ணியிருந்தேன். அப்போவும் டெலிகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன், சம்திங் குக்கிங் நல்ல ஒரு மூமெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக மேலே ஏறி போனோம். ஜஸ்ட்டு ஒரு லாட் 700 கால் வாங்கியிருந்தாலே நல்ல மூமெண்ட், நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஓகே, வேணால் பார்த்துருவோம். யூபிஎன் ஃபுட் 700. இந்த கேண்டில் தான் நம்ம சொல்லியிருந்தது. இதில் இங்கே 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் அது 18 ரூபா ஆயிடுச்சு. 18, 19 ரூபா, நியர் அபவுட் டபுள் த அமௌண்ட் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி என்டிபிசின்னு சொல்லியிருந்தேன். என்டிபிசி இங்கே இருக்கிறப்ப சொன்னது, இந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப சொன்னது, இந்த ரேஞ்சில் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு வாங்கினா இங்கே வாங்கலாம், இங்கே வாங்கினா நமக்கு ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி நம்ம பாயிண்ட் வந்து அடிச்சுட்டு ஆர்டர் ட்ரிக்கர் ஆகி இங்கே வரைக்கும் ஹை வரைக்கும் போச்சு. ஆனாலும் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கிறான். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ட்ரேடாக இருந்திருக்கும். அப்புறம் செலக்டிவாக கொஞ்சம் ஸ்டாக், ஹீரோ மோட்டார், டாடா பவர், டாடா ஸ்டீல், இதெல்லாம் ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்த ஸ்டாக் இன்றைக்கி. பெரிய அளவில் வேறு ஒன்றும் இல்லை. ஹீட் மேப் பார்த்துருவோம். ஐடி செக்டார் மொத்தத்தில் டவுன். ஃபார்மா செக்டார் இதெல்லாம் 1.5, 1.2. டாக்டர் ரெட்டி காலையில் 4% டவுன் காமிச்சான். அதுக்கப்புறம் தான் அது அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி திருப்பி கொஞ்சம் டவுன் ஆச்சு. பேங்கிங் செக்டார்லாம் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி எல்லாம் நல்ல மூமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. நல்ல மூமெண்ட், ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட். எனக்கு தோணுது நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, அப்போது நாளைக்கு லைவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் லைக்கை போடுங்க. தேங்க்யூ, நன்றி.